எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தனி அல்லோ உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசமைந்த துதியை பாட கூடி வந்தோமே. நேசமைந்த துதியை பாட கூடி வந்தோமே. தேசமோங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசமோங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். இத்திருப்பலியானது பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசரின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் நம் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தையின் உடல்நலத்திற்காகவும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொருவரின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இன்று தங்களது திருமண ஆண்டின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நாளை கொண்டாடும் தம்பதியர் திரு மரி ஃபர்துனி திருமதி மரி ரோசாலி மர்சலின் இவர்களை இறைவன் ஆசிர்வதித்து உடல் உள்ள நலனை தந்து நாளும் நலமான வாழ்வையும் நீடிய ஆயுளையும் அருள வேண்டியும் குடும்பத்தாருக்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும் குடும்பத்தாரின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் ஜி அந்துவான் சூசை ஆண்மொழி வாற்றிக்காகவும் ருவியே சமணசநாதன் ருவியே ஆரோக்கியமரி என்றழைக்கும் பிலோமினா ஆண்மொழி வாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மொழி வாற்றிக்காகவும் மரித்த 18ஆம் நாள் நினைவு நாளில் அருள் அந்தோணி ஆண்மொழி வாற்றிக்காகவும் இன்று தனது பிறந்த நாளில் ஜான்சி என்றழைக்கும் ராக்கினி ஆண்மொழி வாற்றிக்காகவும் மரித்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் லூர்துமரி ஆண்மொழி வாற்றிக்காகவும் இஸ்ராயேல் வேளாங்கண்ணி ஆண்மொழி வாற்றிக்காகவும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் சுரேல் மரி அவர்களை இறைவன் ஆசிர்வதித்து உடல் உள்ள நலனை தந்து நாளும் நலமான வாழ்வையும் நீடிய ஆயுளையும் அருள வேண்டியும்
குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் மரிய சூசை, சேசுராஜ், ஆல்பர்ட் ஆண்மெளிவாற்றிக்காகவும், குழந்தை சாமி, மரிய புஷ்பம், தெரேஸ் ஆண்மெளிவாற்றிக்காகவும், பால்தாஸ், ஆக்னஸ் ஆண்மெளிவாற்றிக்காகவும், லூமினாசா மேரி, நஸ்ரேனா மேரி, அனஸ்தாசியா மேரி ஆண்மெளிவாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆண்மெளிவாற்றிக்காகவும், எட்வின், டெரன்ஸ், கான்சன்கிரேட்டா, கிரிஷ், அபிஷை இவர்களின் நற்படிப்பிற்காகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டியும் பெற்றோர் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் நிக்சன், ஷாலினி குடும்பத்தாரை இறைவன் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டியும் டேவிட் ஆண்மெளிவாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துகள் நிறைவேற வேண்டி திருப்பலியில் பங்கேற்கும் நம் அனைவரும் மன்றாடுவோம். புது நாள் இன்று புலர்ந்தது எங்கள் புதுமையின் தேவன் அருளினிலே. புது நாள் இன்று புலர்ந்தது எங்கள் புதுமையின் தேவன் அருளினிலே. வாழ்த்துக்கள் பாடி மகிழுவோம், வாழ்த்துக்கள் பாடி மகிழுவோம். வாரீர் மானிடரே வாரீர், புது நாள் இன்று புலர்ந்தது எங்கள் புதுமையின் தேவன் அருளினிலே. காலை கதிரவனின் ஜொலிக்கும் மொழியுடன் மாலை நிலவின் குளிர் மனதுடனே. காலை கதிரவனின் ஜொலிக்கும் மொழியுடன் மாலை நிலவில் குளிர் மனதுடனே. சோலையில் கூவும் கோயில் மொழியுடனே, சோலையில் கூவும் கோயில் மொழியுடனே. சுந்தர மலர்களில் அல் மனதுடனே. புது நாள் இன்று புலர்ந்தது எங்கள் புதுமையில் தேவன் அருளினிலே. வாழ்த்துக்கள் பாடி மகிழுவோம், வாழ்த்துக்கள் பாடி மகிழுவோம். வாரீர் மானிடரே வாரீர், புது நாள் இன்று புலர்ந்தது எங்கள் புதுமையில் தேவன் அருளினிலே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இன்றைய நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று the birthday of the church, திரு அவையின் பிறந்த நாள் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவரின் பெருவிழாவை திரு அவை என்று கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் மேலும் அப்போஸ்தலர் மேலும் மக்கள் மேலும் தீநாக்கு வடிவத்திலே தூய ஆவியார் இறங்கி வந்ததன் பிறகு அவர்கள் திரு அவையாக மாறி நற்செய்திக்கு துணிவுடன் சான்று பகர்ந்ததை போன்று உறுதி பூஸ்தல் பெறுகின்ற போது நாம் தூய ஆவியின் சிறப்பான முத்திரையை பெறுகின்றோம். நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் இவ்வளவு பீடமெல்லாம் அலங்காரமாக இருப்பதற்கு காரணம், நம்முடைய ஆலயத்தை அழகுபடுத்தி பொலிவுறச் செய்து வண்ணம் தீட்டி தந்த, குறிப்பாக உள்புறம் முழுவதும் தங்கள் சொந்த செலவிலேயே, ஏற்கனவே நான் சொன்னது போல சொந்த செலவிலேயே உபயமாக சூசையப்பருக்கு நன்றியாக நமக்கு வண்ணம் தீட்டி தந்த திரு மரி ஃபார்த்துனே
திருமதி மரி ரோசாலி மர்சலின் இந்த தம்பதியர் என்று தங்களது திருமண பொன் விழாவை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பங்கில் அவர்கள் ஈடுபாட்டோடு இணைந்து மற்றும் பணிகளையும் தன்னுடைய ஆட்களை வைத்து நம்முடைய நீங்கள் அளித்த உங்களுடைய நன்கொடைகளை வைத்து மற்ற இடங்களிலும் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கின்றன. ஆகவே இந்த நல்ல நாளில் இறைவன் புனித சூசேப்பர் வழியாக அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நான் சூசேப்பரின் திருத்தலத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நாம் பங்கு மக்களாகிய நாமும் ஒருவருக்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க உடனிருந்து நன்றி சொல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த விழா நாளில் தூய ஆவியின் கொடைகளும் கனிகளும் நீங்கள் பெற்று வளமாக வாழ உங்களை வாழ்த்தி இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். திரு மரி ஃபார்ச்சுனே, திருமதி மரி ரோசாலி மர்சலின் அவர்களுடைய பிள்ளைகள், மருமகன் எல்லோரும் இந்த திருவிழாவிற்காக அவங்களுடைய பெற்றோருடைய பொன்விழாவை காண பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் நான் வரவேற்கின்றேன். I welcome all the relatives and the children of these golden jubilarians. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியினுடைய இந்த விழாவிலே இன்று தொடர்பாடல் என்று ஒன்று நீளமாக இருக்கிறது. இருப்பினும் நாம் இந்த பெருவிழா நாளில் இறைவனின் அருளை பொறுமையாக கனிவுடன் இருந்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே என்று பரிசுத்த ஆவியை பாடுகின்றோம். நம் ஞான ஸ்நானத்தின் நினைவாக நம்மை தெளிக்கப்பட போகும் தண்ணீரை பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்காக நாம் இதை அடையாளமாக பெற்றுக்கொள்வோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, எல்லாம் வல்ல தந்தையாகிய ஒரே மகனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மனிதமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, என்ற பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீ. உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியாரின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபொழுது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் ஜெருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழுகின்றவர்களும்
பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது ஆவியை எடுத்தருளும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை அனுப்பி அருளும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே. நெஞ்சில் நீ ஆண்டவர் வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவனில் உயர்ந்தவர். நெஞ்சில் நீ ஆண்டவர் வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவனில் உயர்ந்தவர். ஆண்டவரின் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. நினிசா பபனி மமபா சசனி நிதம கமகரிசா. ஆண்டவரின் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. அத்தனையும் நீர் ஞானத்தோடு செய்தி முடித்தீர். உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகமும். உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே. உம்முகத்தை நீர் மறைத்து கொண்டால் தத்தளிக்கும். அதன் மூச்சை நீரித்து விட்டால் மடிந்தொழியும். உம்முகத்தை நீர் மறைத்து கொண்டால் தத்தளிக்கும். அதன் மூச்சை நீரித்து விட்டால் மடிந்தொழியும். உமது ஆவியை அனுப்பினால் அவை படைக்கப்படும். நினிசா பபனி மமபா சசனித மம கமகரிசா. உமது ஆவியை அனுப்பினால் அவை படைக்கப்படும். உலக அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகமும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். திருவசனங்கள் அதிகாரம் 8, திருவசனங்கள் 8 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும்
கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊழியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊழியர்களுக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குள்ள மாண்பையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடித்திருப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம்.
என் மீது அன்பு கொண்டிராதவர் தான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை, நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையது அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொன் விழா கொண்டாடும் தம்பதியர்களே, இதோ இன்று நம்முடைய பங்கு தந்தை தொடக்க உரையிலே சொன்னது போன்று கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான நாள். இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விண்ணகம் உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு அப்போஸ்தலர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர்களை திடப்படுத்த ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று இயேசு முன்கூட்டியே அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த ஒரு நிகழ்வினுடைய நிலையைதான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். உயிர்த்த இயேசுனுடைய 50ஆம் நாளாகவும் அவர் விண்ணேற்பு சென்ற 10ஆம் நாளாகவும் இன்றைய நாளிலே நாம் இந்த பெந்தகோஸ்தே தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தம திருத்துவத்தின் 3ஆம் ஆளாகிய தூய ஆவியார் உலகம் தொடக்கம் முன்பே ஆவியானவர் அசையாடி கொண்டிருந்தார். பிறகு தந்தையாம் கடவுள் உலகை படைத்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக மீட்பின் வரலாற்றின் திட்டத்திலே முழுமையாக தந்தை, மகன், தூய் ஆவியார் செயல்படுகின்ற ஒரு மூவொரு கடவுளுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அந்த வகையிலே இங்கே தூய் ஆவியார் அப்போஸ்தலர்களுக்கு நாக்கு வடிவிலே இறங்கி வருகின்றார். எரி நாக்கு வடிவிலே இறங்கி வந்து அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை அளித்து வல்லமையை பொழிகின்றார். கோழையாக அறையிலே அடைபட்டு கிடந்தவர்களுக்கு அங்கே திடம் அளிக்கின்றார். எருசலேமிலே ஒரு பெரு விழா நடக்கின்றது. பாஸ்ஓவர் கடத்தல் விழா அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களிலிருந்து மக்கள் கூடியிருந்தார்கள். அங்கே தங்கி அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். எனவே பெரும் கூட்டமாக மக்கள் வாழ்ந்து கொண்டு அங்கே தங்களுடைய யூத பாரம்பரியத்திலே கொண்டாடுகின்ற இந்த விழாவினுடைய கூட்டம் அங்கே இருந்தது. அந்த ஒரு வேளையிலே இந்த அப்போஸ்தலர்கள் அனைவருக்கும், அன்னை கன்னிமரியாளுக்குமாக தூய் ஆவியானுடைய வருகை அவர்களை திடப்படுத்துகின்றது. பகிரங்கமாக சென்று பொது இடங்களிலே போதிக்கின்றார். பேதுரு முதன்மையானவராக அங்கே போதிக்கின்ற போது அவரவர் மொழியிலே கேட்கின்றார்கள். பார்க்கின்றவர்கள், இவர்களெல்லாம் கலிலேயர்களாயிற்றே, எப்படி நாம் நம் சொந்த மொழியிலேயே கேட்கின்றோமே என்று அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. பலரும் மிக தெளிவாக கடவுளுடைய வார்த்தையை, நற்செய்தியை முதல் முறையாக கேட்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த ஒரு நாளானது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இதுதான் திருச்சபையினுடைய பிறந்த நாளாகவும் இருக்கின்றது. திரு அவை பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் அங்கே ஆவியானவருடைய செயல்பாடு மக்களை நற்செய்தியை பெற்றுக்கொள்ள கொடுக்கின்ற முதல் வாய்ப்பு. எனவே அவர்களுக்கு தூய் ஆவியானுடைய வல்லமை போதிக்கின்றவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கும் இருக்கின்றது. எனவேதான் அந்த போதனைக்கு பிறகு அநேக திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அப்போஸ்தலர்கள் வழியாக அவர்கள் திருமுழுக்கு பெற்று மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று துணிந்து இயேசுவுக்காக வாழ அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு சூழல்களை எல்லாம் பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலும் யூத பாரம்பரியத்திலும் நாம் பார்க்கின்ற போது இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. அந்த வகையில்தான் திருச்சபைக்கு ஒரு புத்துணர்ச்சி அளித்து புதிய வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுதலை
அழைத்து செல்கின்றதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பாபேலின் கோபுரம் கட்டப்படுகின்ற போது, கடவுளுக்கு எதிராகவே ஒரு கோபுரமாக எழுந்தபோது அங்கே மொழி பிரச்சனையினால் அவர்களெல்லாம் அழிந்து போகின்றார்கள், சீரடைந்து போகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு மொழி பேசுகின்றவர்களாக போதகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவரவர் மொழியிலே அவர்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதே போன்று நோவா பெட்டகம், அங்கே வெள்ளத்தினால் மக்கள் அழிக்கப்பட்ட ஒரு சூழலிலே தண்ணீர் எல்லாம் வடிந்து விட்டதா என்று பார்க்கின்ற ஒரு நிலையை எல்லாம் பார்க்கின்ற போது கடைசியாக அனுப்பப்பட்ட அந்த பறவை ஒலிவ இலைகளோடு திரும்பி வருகின்றது. ஆவியானவருடைய புது வாழ்வனுடைய ஒரு அர்த்தத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் புது வாழ்வை அளிக்கின்றார். அடிமைத்தனத்தின் பாவ சூழல்களிலிருந்து மக்களுக்கு ஒரு புது வாழ்வு, புத்துணர்ச்சி தந்து மீண்டும் உயிர்த்தெழுவோம், மீண்டும் நாம் மக்களுடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆவியானவருடைய செயல் நம்மிலே செயல்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்ப சூழல்களிலே இன்னும் பலவிதமான நோய், முதுமை, இவைகளிலே பொருளாதாரம், பலவிதமான குழப்ப சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது, ஞானத்தையும் அறிவையும் நிறைய அறிவையும் கொடுக்கக்கூடிய தூய ஆவியானவர் அவர் செயல்படுவார். அநேக சூழல்களிலே நமக்கு மனக்குழப்பங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், சிக்கல்கள், இவைகளெல்லாம் கடந்து செல்ல ஆவியானவர் தெளிவான சிந்தனையையும் அறிவாற்றலையும் தந்து நம் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியினுடைய புது வாழ்வுடைய வழிபாட்டை நமக்கு கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து திருச்சபை பிறந்த நாளுடைய ஒரு நிகழ்வையும் மனதிலே கொண்டு ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்றதெல்லாம் பொன்விழா கொண்டாடுகின்ற இந்த தம்பதியர்கள் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே அவர்களுக்கும் நாம் நன்றி கூறி தொடர்ந்து நம்முடைய புனித சூசைப்படை பாதுகாவலிலே ஆண்டவர் வழிநடத்த நாம் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக தூய் ஆவியானவர் வழியாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானுடைய செயல்பாடு இருந்து மக்களுக்கு வேண்டிய நல்வாழ்வை அளிக்க இத்திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதனாம் கண்ணீர் மணியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை முறைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பெந்தகோஸ்தே நாளிலே கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம்.
அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டறியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்லவரே, உமது திரு அவை உதித்த நாளை இன்று நாங்கள் கொண்டாடும் இவ்வேளையில் உமது திருப்பணியாளர்கள் தாங்கள் பெற்று கொண்ட தூயாவின் கொடைகளுக்கு ஏற்ப அனைவருக்கும் திருத்தொண்டாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் நாட்டில் பல்வேறு மொழிகளை பேசும் மக்கள் வாழ்ந்தாலும் அனைவரும் என் நாட்டு குடிமக்களே என்று உணர்ந்து எம் நாட்டு தலைவர்கள் அனைவருக்குமான நல்லாட்சி தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே, திருவருள் சாதனங்கள் வழியாக உமது தூயாவையாரை பெறுகின்ற நாங்கள் அந்த ஆவிக்குரிய மனநிலையோடு எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு செய்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் விண்ணக தந்தையே, பங்கு என்னும் இந்த சிறிய திரு அவையில் எங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து எங்கள் திறமைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அனைவரும் சமம் என்ற உணர்வோடு நாங்கள் உமது பணி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என்றும் வாழ்பவரே, மனிதரின் கர்வத்தால் ஆணவத்தால் போர்கள் சூழ்ந்து காணப்படும் இவ்வுலகில் திருமகன் கொண்டு வந்த அமைதி என்றும் நிலைத்து தங்கி மகிழ்வளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, பொன்விழா கொண்டாடுகின்ற திரு மரி ஃபார்ச்சுனே
திருமதி மரி ரோசாலி மர்சலின் இவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த திருமண வாக்குறுதியை புதுப்பித்து அதன் அடையாளமாக இந்த மோதிரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், இந்த நகைகளை அணிந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்த பொன்விழா தம்பதியரே, 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒருவருக்கொருவர் கடவுளின் முன்னால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் கடைசி மூச்சு வரை ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் அன்பு செய்யவும் மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கொடுத்த வாக்குறுதியை இப்பொழுது மனதிலே கடவுளை பார்த்து அதே வாக்குறுதியை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிப்போம் என்று மனதிலே புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய புதுப்பித்தலின் அடையாளமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நகைகளையும் மோதிரங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தந்தையே இறைவா, இதோ இவர்கள் இந்த தம்பதியர் தங்களுடைய பிரமாணிக்கத்தின் அடையாளமாக தங்களுடைய திருமண வாக்குறுதிகளை புதுப்பிப்பதன் அடையாளமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மோதிரங்களையும் இந்த நகைகளையும் ஆசீர்வதித்து இது இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் தொடர்ந்து அமைவதாக. நீடூழி இன்னும் இவர்கள் வைர விழா மற்றும் பல்லாண்டுகள் வாழ ஒருமித்து வாழ நேர் இவர்களுக்கு உமது ஆசிரை அருள்வீராக. தந்தை மகன் தூய ஆவியார் இவற்றை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தங்கள் ஓடுதே தங்கள் மாறுதே என் அன்பன் இயேசுவை உன்னோடு பேசவே என் உள்ளம் உன்னை தேடுதே. தங்கள் ஓடுதே தங்கள் மாறுதே ஓடுதே என்னை பின் செல்பவன் பிறக்காக வாழ்பவன் என்ற நற்செய்தியை அன்று சொன்ன இயேசுவே. என்னை பின் செல்பவன் பிறக்காக வாழ்பவன் என்ற நற்செய்தியை அன்று சொன்ன இயேசுவே. பிறக்கென்று என்னையே உம்மிடமின்று தருகின்றேன், பிறக்கென்று என்னையே உம்மிடமின்று தருகின்றேன். என்னுள் வந்து அருளை தந்து என்னை உந்தன் கருவியை மாற்று. ஓடுதே மாறுதே உன் நண்பன்
இயேசுவே உன்னோடு பேசவே என் உள்ளம் உனை தேடுதே. சொந்தங்கள் போடுவே சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நிற்றது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுரை செய்கின்றீ. ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனித அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை பொழுந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை பொழுது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புடுகின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், புனித பொனிபஸ் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையாய் சிறப்பாக அடியாராவிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். சிறப்பாக இன்று கோல்டன் ஜூபிலி கொண்டாடுகின்ற இந்த தம்பதியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நினைத்து அவர்களுக்காக நாம் வேண்டுவோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். எங்கள் திருவுணவே, எங்கள் இறைவனின் பேரன்பே, இறைவா நீ எழுவார், இதயம் வந்து நிறைவா. எங்கள் திருவுணவே, எங்கள் இறைவனின் பேரன்பே, இறைவா நீ எழுவார், இதயம் வந்து நிறைவா. இனிய திருவுணவே,
இறைவா நான் உன்னை மறந்தாலும் இருளில் சுழன்று விழுந்தாலும் இறைவா நான் உன்னை மறந்தாலும் இருளில் சுழன்று விழுந்தாலும் என்னை மறவாமல் நிகழ்ந்து தள்ளாமல் காக்கின்ற கனியமுடி என்னை மறவாமல் நிகழ்ந்து தள்ளாமல் காக்கின்ற கனியமுதே காக்கின்ற கனியமுதே இனியன திருவுதவி எங்கள் இறைவனின் பேரன்பே இறைவா நீ எழுவாய் என் இதயம் வந்து நிறைவாய் இனியன திருவுதவி ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இன்னாவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் என்று சொல்வதா அதை அருள்பெருக்கு என்று உரைப்பதா ஆனந்தம் என்று சொல்வதா அதை அருள்பெருக்கு என்று உரைப்பதா என்பவனும் என்று கூறவா அதை இறையாற்றல் என்று அழைக்கவா என்பவனம் என்று கூறவா அதை இறையாற்றல் என்று அழைக்கவா பேரானந்தம் பரமானந்தம் இறையானந்தம் நிறையானந்தம் பேரானந்தம் பரமானந்தம் இறையானந்தம் நிறையானந்தம் ஆவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே தில்லாக்கு தூயாவியா அதன் தீப்பிழம்பு எந்த நாவியா ஈனாக்கு தூய ஆவியா அதன் தீப்பிழம்பு எந்த ஆவியா தீமைகளை சுட்டெரிக்குமே அதன் தீச்சுடரில் மலர்ச்சி தோன்றுமே தீமைகளை சுட்டெரிக்குமே அதன் தீச்சுடரில் மலர்ச்சி தோன்றுமே பேரானந்தம் பரமானந்தம் இறையானந்தம் நிறையானந்தம் பேரானந்தம் பரமானந்தம் இறையானந்தம் நிறையானந்தம் என்னாவியும் தூயாவியும் என்னுள்ளே இணைந்து விட்டார் ஆனந்தம் ஆனந்தமே
ஆனந்தமே. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மேல் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவார் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த சூசையப்பர் கோவில் வீதியில் வசிக்கும் ராஜலு ஆதா, ஞானமணி என்றழைக்கும் கலைவாணி இவர்களின் மகன் காந்தரூபன் என்கிறவருக்கும், உப்பளம் பங்கை சார்ந்து நேதாஜி நகரில் வசிக்கும் சிவகுமார் சரளா இவர்களின் மகள் சிவசங்கரி என்கிறவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. இத்திருமணம் சிறப்பாக நடைபெற நாம் அனைவரும் ஜெபிப்போம். இத்திருமணத்தில் தடைகள் இருந்தால் பங்கு குருவிடம் அறிவிப்பது பங்கு மக்களாகிய நம் அனைவரின் கடமையாகும். தமிழகத்தின் தவப்புதல்வனாம் மறைசாட்சி புனித தேவசகாயம் பிள்ளை புனிதர் பட்டம் அண்மையில் ரோமை வத்திக்கானில் பெற்றதற்கு நன்றி விழா மிக சிறப்பான வகையில் கோட்டாறு மற்றும் குழித்துறை மறை மாவட்டங்கள் இணைந்து இன்று ஜூன் 5ஆம் தேதி நமது புனிதர் மகுடம் பூண்ட காற்றாடிமலை பகுதியில் கொண்டாடப்படுகிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு கலை நிகழ்வுடன் தொடங்கும் இக்கொண்டாட்டம் 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் ஆடம்பர திருப்பலியுடன் நிறைவு பெறும். அனைவரும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஜெபிப்போம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். 12/6/22 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த மறைக்கல்வி பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக வகுப்பிற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள், நல்லா படிக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து வரணும். இன்றைக்கி உங்களுக்கு விடுமுறை, இன்றைக்கி கிளாஸ் கிடையாது. இன்று திருவழிபாட்டை சிறப்பித்த மார்க் அன்பியத்திற்கு இனிய பாராட்டுக்கள். இன்று மிக சிறப்பாக பாடல் பாடி இந்த பரிசுத்த ஆவி பெருவிழாவை அணி செய்த பாடல் குழுவினருக்கு என்னுடைய அன்பான சிறப்பு பாராட்டுக்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மரி ஜோஸ்பின், பிரேமா, சதீஷ், ஆரோக்கியராஜ், பேபி சூசன், சுரேல் மேரி, ஜெபஸ்ரீ இவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் தெரிவிக்கின்றோம். மரித்த 18ஆம் நாள் நினைவு நாளாக இன்று அருள் அந்தோணி ஆண்மையிலை பாட்டிக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கின்றோம். அவருடைய பிரிவால் துயரத்தில் இருக்கின்ற அனைத்து அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றேன். மரித்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று லூர்து மரி ஆண்மையிலை பாட்டிக்காகவும் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு எனது அன்பான ஆறுதலும் ஜபங்களும் அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவி பெருவிழாவை சிறப்பிப்பதற்காகவும் இந்த திருமண பொன்விழா தம்பதியரை சிறப்பாக ஆசீர்வதிப்பதற்காகவும் இதோ இங்கே வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் பேரருள் திரு A.S. ஆண்டனி சாமி, பேரருள் திரு தாமஸ், பேரருள் திரு பாஸ்கல் ராஜ் இவர்களுக்கு நம்முடைய இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த பொன்விழா தம்பதியர் நம்முடைய பங்கிலே அவர்கள் சூசையப்பரிடம் வேண்டி நிறைய வரம் பெற்றிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைவரும் சூசையப்பர் மூலமாக ஏராளமான அருள் வரங்களை பெறுவது யதார்த்தமாக இருக்கிறது. அந்த விதத்தில் நம்முடைய திருத்தலத்தை இங்கே நாடி வந்திருக்கின்ற அந்த பக்தர்களை, தம்பதியரை, பொன்விழா நாயகர் நாயகி இவர்களை நான் அன்போடு பாராட்டுகிறேன். இன்னும் பொன்விழா மட்டுமல்ல, பல்வேறு விழாக்கள் கொண்டாடி இவர்கள் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் உள்ள நலத்தையும் தங்கள் பிள்ளைகள்
பேரப்பிள்ளைகள் இவர்கள் எல்லார் மூலமாகவும் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பெயிண்ட் அடிக்கின்ற பணி ஏறக்குறைய முடிந்துவிட்டது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவர்கள் நமக்காக செய்த இந்த நல்ல வேலைக்காகவும் அவர்களை பாராட்டி, இந்த மேலே உச்சியில் ஏற முடியாமல் கடந்த 4 வருடமாக அந்த லைட்டு கூட போட முடியாமல் இருந்தது. ஆனால் அவர் அழைத்து கொண்டு வந்த அந்த பெயிண்டர்ஸ் ரொம்ப தைரியமாக மேலே ஏறி பெயிண்ட் அடித்ததோடு இல்லாமல் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த பெயிண்டர்ஸ்களையும் நான் பாராட்டுகிறேன். அவர்களையும் இந்த தம்பதியரையும் பீடத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த திருவிழாவின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிரிக்க திருவுளங்கொண்ட ஒளிகளின் தந்தையாய் இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வ செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளங்கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கை நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு எண்ணம் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்.
வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் தாயின் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நிலையான புகழ் குமிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும் மரி வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.